ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம முத்தழகு சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ரெஜினா முத்தழகுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆள் மூலியமா பணத்த வச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம அதுல டாக்டர் முத்தழகு கிட்ட பேசின எல்லா விஷயமுமே ரெஜினாக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபுட்டேஜ்ல கிளியரா இந்த மாதிரி தனம் தான் முத்தழக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்கன்ற விஷயமும் தெளிவா தெரிய வர உடனே இத பார்த்துட்டு செம்மையா கோவப்பட்ட ரெஜினாவும் உடனடியா இந்த விஷயத்த அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்றது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி முத்தழகுக்கு ஞாபகம் மறக்கறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. மீனாட்சி தான் அப்ப பொண்ணுன்ற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ, ஒருவேளை அவளுக்கு மட்டும் மறந்த ஞாபகம் எல்லாமே திரும்ப வந்துருச்சுன்னா, அவ்வளவுதான் நம்மளோட சாப்டர் ஃபுல்லா காலி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த தனம் தான். அந்த தனத்த நீ சும்மாவே விட்டுறாத அப்படின்னு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் அஞ்சலி இந்த மாதிரி விஷயத்த கேட்ட உடனேயே ரொம்பவே ஷாக் ஆனாலும், இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி நடந்ததுக்கு முழு காரணமே அந்த தனம் தானன்னு சொல்லிட்டு உடனடியா தனத்த பார்க்க போனது மட்டும் இல்லாம அவங்களோட கணத்துல பல்லார்ன்னு ஒரு அறைய விட போக, அப்போ அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி அவங்களோட கைய தடுத்து நிறுத்திட்டு, முத்தழகு செம்ம கோவத்தோட அஞ்சலிய மொறச்சு பார்க்க, உடனே இத பார்த்துட்டு அஞ்சலி ரொம்பவே பயத்தோட முத்தழக பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? முத்தழகுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சா என்ன?